தலைவர் 126 திரைப்படம் பற்றின அப்டேட் எதுவுமே வராமல் இருந்த நிலையில் இப்போ ஒவ்வொரு அப்டேட்டாக அப்பப்போ வந்து கூஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காஸ்டியூம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ வெளிவந்திருந்தது. நேற்றைக்கு சூப்பர் ஸ்டாருடைய லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸே லீக் ஆகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய லுக்கை பார்த்த உடனே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா படத்துக்குமே வில்லன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அமைவார். அதே மாதிரி இந்த தலைவர் 126 திரைப்படத்தில் வில்லனா நடிக்க போறவர் யாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் இந்த தலைவர் 126 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா ஒரு வில்லனா மிரட்ட போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் உயர்ந்த மனிதன் திரைப்படம் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு எவர்கிரீன் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவர்களோட சேர்ந்து தான் நடிச்சது அப்படிங்கிறது தன்னுடைய கனவு மெய்ப்பட்டதற்கான ஒரு அர்த்தம். இதற்காக எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை கடவுள் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடையும் ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒருவேளை தலைவர் 126 திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் சார் அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கை கூடுறதுக்கு ஒரு சில உதவிகள் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்டை எங்க கூட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் விளக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆப்போசிட்டா தலைவர் 126 திரைப்படத்தில் வில்லனா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதை எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் முருகதாஸ் அவர்களுடைய பேரையும் சூப்பர் ஸ்டாருடைய பேரையும் அந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணதோட ஒப்பிட்டு இப்போ ரசிகர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா முருகதாஸ் அவர்களுடைய இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வில்லனா நடிக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வெளிவந்த ஸ்பைடர் திரைப்படத்தில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் வில்லனா போட்டிருந்தாங்க. அதுல எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய வில்லத்தனம் அப்படிங்கிறது ரசிகர்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டது, ரொம்பவே ரசிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வில்லனா நடிக்கும் போது அது வேற ஒரு லெவல் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாருக்கே உரிய வில்லன் அப்படின்னா ரகுவரன் அவர்கள் தான் எல்லாருடைய நினைவுலையும் வாழ்றாரு இன்னி வரைக்கும். அவருக்கு இணையான ஒரு வில்லனை யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கடுத்து சிவாஜி திரைப்படத்தில் சுபன் அவர்களுடைய வில்லத்தனம் ரொம்பவே எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. காலா திரைப்படத்தில் நானா பட்டேகர் அவர்களும் பின்னி பெடல் எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து சமீபத்தில் வெளிவந்த பேட்ட திரைப்படத்தில் கூட நவாசுதீன் சித்திக் அவர்கள் வில்லனா தன்னுடைய பங்கை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருந்தாங்க. தன்னுடைய கண்கள் மூலமாகவே இந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப காமிச்சிருந்தாங்க. அற்புதமாக தான் சொல்லணும். அந்த வரிசையில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் மட்டும் இந்த தலைவர் 126 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கிறதுங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா சூப்பர் ஸ்டாருக்கு உரித்தான வில்லன் அப்படின்னா ரகுவரன் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் சூப்பர் ஸ்டாருக்கு உரித்தான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமையும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்களே மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இந்த தலைவர் 126 திரைப்படத்தில் நடிக்கிறத நீங்கள் விரும்புறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள காம்பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.